ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க. எந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் அளவில் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவில் எடுத்துக்கிட்டேன் நான். இதில் வந்து நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக்கி வைக்கணும். 2 கிளாஸ் அதே மாதிரி தான் ஊற்றி வச்சுருக்கேன். அதிலே கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனு நெய், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணலாம். அந்த தண்ணி வந்து நல்லா சூடு ஆகணும். இந்த மாதிரி சூடான அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பொங்கி வரணும். அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு நம்ம அதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக இறக்கிட்டு கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமாக காரம், கொஞ்சமாக எள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது கைக்கு பிடி எவ்வளோ வருமோ அவ்வளோ சூடு. இது கூட வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி. இந்த நல்லா வந்து குருமிளகு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டு இந்த மாதிரி போல்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு அளவு என்ன மாதிரி வேணுமோ அந்த அளவில் மாதிரி சின்ன சின்னதாக தட்டினா இல்லை பெருசும் எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ரவுண்டாக வரும். இது வந்து நம்ம நிறைய பண்ணி வச்சுட்டோன்னா உடனே ஈஸியாக வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டோன்னா ஒரு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுங்க. இது வந்து ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.